அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவில் சுதந்திர தினம் ஒன்று உள்ளது, குடியரசு தினம் ஒன்று உள்ளது. நாம் குடியரசு என்றால் என்ன, சுதந்திர தினம் என்றால் என்ன, ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை, இதுக்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அதே வேளையில் நம் எப்படி இந்தியா அநேக தேச தலைவர்களால் இரத்தம் சிந்தி அவர்கள் தங்கள் உயிரையும் கொடுத்து நமக்கு விடுதலை பெற்று தந்தார்கள் என்பதையும், அதேபோல வேதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்து நமக்கு விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறார் என்பதையும் கற்றுக் கொடுங்கள். அடிமையாய் இருந்த நம்மை, அதாவது எபேசியர் 2 வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளால் நாம் பிடிக்கப்பட்டு பாவங்களினால் சிக்குண்டு சாபத்தில் நாம் இருந்த பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து நமக்கு விடுதலையை தந்தார். தந்துவிட்டு ஆங்கிலேயர்கள் போல அவரும் விட்டு செல்லவில்லை. அவர்கள் எப்படி குடியரசாக்கி சட்டம் இயற்றி நமக்கு கொடுத்தாரோ அதுபோல ஆவியானவரை ஆண்டவர் நமக்குள்ளே அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். இனி நீ ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி ஆளுகை செய்யாது, பரிசுத்த ஆவியானவர் இனி உன்னை வழிநடத்துவார் என்பதாக. நமக்கு விடுதலை தந்தது மாத்திரமல்ல, நம்மை நடத்தவும் நமக்கு ஒரு வழிகாட்டியை, தேற்றரவாளனை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.